கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அடையாளம்னா என்ன? எதுவும் அடையாளம் பொதுவாக ஐடென்டிஃபிகேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து கேட்டிருப்பாங்க. அடையாளம்னா என்னன்னு கேட்டு இப்போ கேட்டு ஸ்கூல்லேருந்து படிக்கிற எல்லாருக்குமே அடையாளம் இருக்குது. நீங்கள் வந்து 1ஆம் கிளாஸ் எடுத்து போய் இல்லை எல்கேஜி இல்லை இப்போ ப்ரீகேஜி இல்லை ப்ரீ மெச்சூர் கேஜிலாம் இருக்குது. இப்போ ஒன்றா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனாவே நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துடலாம். ஆமாம், முதல்ல அம்மாவுக்கு பாடம் நடத்துவாங்க, புள்ள வந்தோடனே பிள்ளைங்க பாடம் நடத்துவாங்க. நீங்கள் குழந்தையிலே என்ன பண்ணிடலாம். ஆமாம், நீங்கள் ஒரு போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, ஸ்கூல் கன்ஃபார்மாக சீட்டு வாங்கிடணும். நீங்கள் நல்ல ஸ்கூலில் சீட்டு வேணும்ல உங்களுக்கு. அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளம் தேடுவாங்க. சொல்ல முடியாது, ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் வச்சு உள்ளவே ஸ்டெதஸ்கோப்புன்ற ஏதோ ஒரு கருவிகளை உள்ளே வச்சு உள்ளே இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகுது, ஆமாம் அடையாளம்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். வந்த உடனே குழந்தைய தேடுவாங்க, மச்சம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துக்கிறீங்களா? சில மச்சங்கள்லாம் 10 வயசு 12 வயசு ஆகும், 40 வயசு 50 வயசுலலாம் புதுசாக மச்சம் வரதும் உண்டு. சில மச்சம் காணாமல் போகிறதும் உண்டு. இப்போ அடையாளமாக இருக்குது மச்சம். அப்போ அதையா கேட்டாங்க, அண்ணா ஐயோ நாங்கள் அடையாளம்னு அவ்வளோ உயர்வாக சொன்னோம், லாஸ்ட்டில் நீ மச்சம் அடையாளம். ஆமாங்க, அந்த கால் தாங்கி நடப்பார் அவரா, இந்த குண்டா இருப்பார் அவரா, இந்த நெத்தியில் வெட்டி வந்துருக்குமே அவரா, இந்த பல் எடுப்பாக இருப்பாங்களே அவங்களா, இந்த முண்டைக்கண்ணி இருக்குமே அதுவா, கண்ணெல்லாம் செவல்னு இருக்குமே அந்த பொம்பளையா, அழகாக இருப்பாங்களே அவங்களா, சிக்குன்னு இருக்குமே அதுவா, ஐயோ பொம்முன்னு இருக்குமே அதுவா, அந்த கிரைண்டர் மாமியா, இதெல்லாம் என்ன இதெல்லாம்? இப்போ என்னடான்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும். என்ன பண்ணலாம்? ஒரே கலர் சட்டை போட்டிங்கன்னா அடையாளம் ஆகிடுவீங்க. இப்போ ஒன்றும் நான் ஒரு கைத்தடியும் கண்ணாடி போட்டால் யார் அது? காந்தி. தாடியும் கைத்தடியும் போட்டா அப்படிதானே? தொப்பியும் கண்ணாடியும் போட்டா தலைவரா? அப்புறம் காந்தி தலைவர் இல்லையா? காந்தி தலைவரா இல்லையா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? தொப்பியும் கண்ணாடியும் போட்டா எம்ஜிஆர். ஜோட்டி போட்டா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஓவர் கோட் போட்ட குண்டா ஒரு பொம்பளை போட்டா இப்போ இதெல்லாம் அடையாளமாயிட்டுக்குது. ஏன்னா நம்ம சும்மா பார்த்து பழகப்படுத்தி அதை அடையாளமாக்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி 100 பேர் இருந்தால் என்ன ஆயிருக்கான்? அடையாளமாக இருக்கான்? ஆயிருக்காது. ஒரு 2 கண்ணு மட்டும் போட்டு விட்டிங்கன்னா அடையாளம் ஆகுமா பாருங்க. ஆனால் கண்ணாடி போட்டால் அடையாளம் ஆகிடும். கட்டமான கண்ணாடி போட்டு கைத்தடி வச்சிங்கன்னா காந்தி ஆகாது. ரவுண்டு கண்ணாடி போட்டார். தொப்பி போட்டு ஒரு கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி போட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஆகாது. கருப்பாக இருக்கணும் அந்த கண்ணாடி. இப்போ அதே மாதிரி எல்லாம் தொப்பி போட்டிங்கன்னா அந்த அடையாளம் காணாமல் போயிடும். மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் தனிமைப்படுத்துகிற அளவுக்கு என்ன பண்ண நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தணும். நானும் அப்படி தான் முயற்சி செய்கிறேன். ஒருத்தவங்க அம்மான்னு சொன்னாக்கா நம்ம யாரும் பேச மாட்டாங்கன்னு பார்த்தா அவன் பேச ஆரம்பிச்சான். நம்ம தனி அடையாளமாக நிற்கலான்னு பார்த்தா முடியவே இல்லை. புரியுதா என்னன்ட்டு? இவர் தான் பேசுவார்னா இல்லை, அம்மா சேனலில் போய் பார்த்தா அவன் பேசிக்கிறான். சினிமாலாம் வர வந்துச்சு டைலாக்லாம். ஓடிடி தளத்துலலாம் 13+ போட்டு அது மாதிரி தான் பேசிக்கிறானுங்க. அடடி நம்ம பேஸ்ட்டு வேஸ்ட்டு, நம்ம அடையாளத்தை இழந்துடலாம். புரியுதா? பேசுறதுல கூட அடையாளம் பண்ணி பேசுகிறவங்களாங்கிறாங்க. சில பேர் வந்து நிற்பாங்க. ஆகையால் அப்படின்வாங்க, சொல்லப்பட்டது என்னவென்றால் அப்படின்வாங்க, பட் ஆனால் அப்படின்வாங்க. பார்த்துக்கிறீங்களா? என்னங்க? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆழ்ந்து புரிந்து, இங்கே பாருங்கள், கூர்ந்து கவனிங்க. ஆமாம், கேனை கேட்டேஸு. இப்போ இதெல்லாம் அடையாளமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கே வந்து அங்கேயே இரு, நீ சொல்கிறது அங்கே சொல்ல, அங்கே கிட்ட வந்தா நாரதி அங்கேயே இருன்னா சொல்ல முடியுமா என்ன? அடையாளம் போது இவ்வளோ விஷயம் இருக்குது. இறைவன் நம்பால் நம்மளை மாதிரியே செஞ்சுக்கிறார். ஒன்று போல் ஒன்று இல்லவே இல்லை. உங்களை பார்த்த உடனே, ஒருத்தரை பார்த்த உடனே நீங்கள் ரிகக்னைஸ் பண்ணுறீங்க, அப்படி தானே? அடையாளங்களை உங்களுக்குள்ளவே பதிய வச்சுருக்கிறீங்க. பார்த்த உடனே நீங்கள் 7 ஹில் தானே, 7 மலை தான், அங்கே 7 ஹில்னு ஒரு வாட்டி கமெண்டில் போட்டோடனே பார்த்துடுறோமா, போய் ஒரு 7 ஹில் தான். நீங்கள் சந்திரகலா தானே, நீங்கள் சூரிய சந்திரகலா தானே, சந்திர சூரியகலா தானே, இப்படிலாம் எப்படி சொல்கிறான்? பார்க்குறோம் அப்படி தானே? அப்போ நம்ம மனைவி அடையாளப்பட்டுறோம், பழக்கப்பட்டுச்சு. நம்ம பார்த்தா எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளால் கண்டுபிடிச்சோம். சிங்கப்பூருக்கு போயிட்டோம்,
கடைக்கு போயிட்டாங்க. மும்தாஜ் என்னது அங்கே ஒரு கடை இருக்குதே, முஸ்தஃபா கடையில் போய்ட்டு அவங்க ஃப்ளோராக இருக்குது. அங்கே பொண்டாட்டியை காணோம். எப்படின்னு தெரில. அவ்வளோ காது கண்ணு மூக்கெல்லாம் ஷார்ப்பாயிடுச்சு. சலுக்குன்னு சேர்த்துக்கிட்டு நம்மளுக்குறாங்க. அப்போ அது ஒரு அடையாளம். எப்போ அடையாளம் நமக்கு தெரிய வருதே. தவற விடும்போது போனவுடனே போலீஸ்காரங்கிட்ட காணணும்னு அடையாளம் சொல்லணும். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இவர் காணனாக்கா அவர் பற்றின அடையாளம் சொல்ல. அவர் ஒரு 45 வயசு பார்த்தா தெரியாதுமா, எப்படி இருப்பார் சொல்லு, குண்டா இருப்பாரா ஒல்லியாக இருப்பாரா? இப்போல்லாம் ஸ்கட்செல்லாம் போடுறவங்களாங்கிறாங்க. நீங்கள் அடையாளங்களை சொன்னீங்கன்னா வரைஞ்சிருவாங்க. அவருக்கு தாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை தாடி ட்ரிம் பண்ணியிருப்பார், இல்லை சேவ் பண்ணியிருப்பார், வரட்டு மீசை, இல்லை இட்டல் மீசை வச்சு முறுக்கியிருப்பார். அப்படிலாம் சொன்னோன்னா அதெல்லாம் மூக்கு கூராக இருக்கும், காது எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், புருவம் எப்படி இருக்கணும்னு அவன் ஓவியம் வரைஞ்சனாக்கா இவர் தான் இல்லை இவரை மாதிரியே தான், இன்னும் முழுசாக வரல. ஒன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் விட்டுருவாங்க. அங்கே காணவில்லை. பார்த்துக்கிறீங்களா? இப்போ அடையாளம் பலவிதம். மச்சம் பார்க்கறதுலேருந்து, ஸ்கூலில் போய் பண்ணுறதுலேருந்து, போனதுலேருந்து பல அடையாளங்கள். ஆனால் இறைவன் உங்களுக்கு உங்களை மாதிரியே செஞ்சுக்கிறான். நீங்கள் யாராக கூட ஒப்பிடுற மாதிரி இல்லவே இல்லை. யாரை மாதிரியுமே. இன்னைக்கு கூட காலைல ஒரு பிரச்சனை வந்து ஒரு சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு பெரிய சான்றோர்னாரு. சான்றோர்னா இப்போ சான்றோர்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அது பாரு அவன் எவ்வளோ நல்லா படிக்கிறான், அதே மாதிரி படிக்கணும்னு சொல்கிறதுக்கு தானே சான்றோர்னு நினச்சிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் அந்த சான்றோர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிறீங்க? நீங்கள் அவரை மாதிரி இருக்கணும் அப்படி தானே சொல்கிறாங்க? கிடையாது. அப்படிலாம் சான்றோரை யாரும் இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சான்று என்றால் இறைவன் இருக்கிறது, அதுக்கு நான் தான் சான்று. அப்படி புரிஞ்சு வச்சுக்கிறவன் யாருமே சான்றோர் தான். யார் சான்றோர்? என் இதயம் என்னால் துடிக்கலை, நான் சாப்பிட்டேன் நான் சிரிச்சிக்கலை, நான் வாழ்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு விசேஷமான ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அவங்க தான் யார்? சான்றோர். ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு முன்னுதாரணமாக இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது, வச்சுக்கவும் கூடாது. இங்கே நிறைய கமெண்ட் எழுதுறவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னை முன்னுதாரணமாக வச்சுக்கலாமான்னு பார்க்குறானுங்க போல். நான் முன்னுதாரணமாக இருன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறானுங்க. எப்படி இருக்கக்கூடாது? முன்னுதாரணமாக யாருமே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது, நீங்கள் வச்சுக்கவும் கூடாது. புரியுதாண்ணா சொல்கிறேன்? நீங்கள் முன்னுதாரணமாக வச்சுக்கும் போதே நீங்கள் உங்களை அவமானப்படுத்துறீங்க. கடவுள் உங்களை மாதிரியே செஞ்சுது. நீங்கள் எப்படி தான் வாழணும்? உங்களை மாதிரியே தான் வேணும். எவனா சொல்லுவான் 2 இட்லி ஒரு வடை தான் சாப்பிட்ணுன்ட்டு. புரியுதா? வீட்டில் 10 வடை செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு வடை தான் பிடிக்கணும், என்ன பண்ணா? இட்லி தூக்கி தூரம் போட்டு வடை மட்டும் சாப்பிட்ணும். புரியுதா? உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கும். இங்கே வடை சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் கடலப்பருப்பு வடை சாப்பிட்டீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடுவீங்க, தாறு மாதிரி ஆகிடுவீங்க. வடை சாப்பிடாது, என்ன தான் சாப்பிட்ணும்? இட்லி தான் சாப்பிட்ணும். சட்னியும் சாம்பாரும் செஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் சாப்பிட்ணும். இப்போ ஒரு மகான் வந்து உட்காந்துக்கின்னு நீங்கள் சொல்லுவார், காலையில் தேங்காய் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது, தேங்காவில் இல்லாத ஒரு சத்து இல்லவே இல்லை, அது பச்சை மிளகாவில் கலக்கும்போது பசுமை புரட்சி ஏற்படும். ஆக்சுவலாக மிக்சியில் போட்டு அந்த தேங்காய் சட்னி அரைக்கிறதுனால வேகவே இல்லை, அதனால் என்ன அது இருக்கிற நியூட்ரிஷன்லாம் வேஸ்ட்டே ஆகலை. அதனால் ஆவியில் வந்து அந்த இட்லியும் மிக்சியில் வந்த அந்த சட்னியும் தான் காம்பினேஷன். இட்லிக்கு சட்னி, சட்னிக்கு இட்லி, அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லது. இது எப்படி இருக்குன்னா கெட்டி சட்னி. காலங்காத்தால் நீங்கள் சாம்பாரை ஊற்றி அதில் இட்லியை மூழ்க விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது அநாகரிகமான செயல். பேசுவாங்க. நீங்கள் கேட்டு காலங்காத்தால் என்ன பண்ணுறது கிடையாது. அதுதான் அவங்க அடையாளங்களை இழந்துடுறீங்க. ஒருத்தரும் ஒன்று சொல்லி அடையாளங்களை இழந்துடுறான். நல்ல உடம்பு வச்சுனுக்கிறான், குளிருது, நல்லா போட்டுனுக்கிறான். எவனோ ஒருத்தன் சட்டப்படாமல் தெரிஞ்சுதானே இவனும் சட்டப்படாமல் தெரியிறான். எவனோ ஒருத்தன் துண்டை போட்டு தெரிஞ்சானே இவனும் துண்டை போட்டுக்கிறான். எவனோ ஏன்னா ஒரு கலர் போட்டுருந்தா அதை போட்டு தெரிஞ்சுக்கிறான். எவனோ முக்காடு போட்டுன்னு பேசுனா அதே மாதிரி முக்காடு போட்டுனான்னு பார்க்குறான். எவனோ டர்பன் கட்டினா இவனும் என்ன பண்ணலான்னு பார்க்குறான், டர்பன் கட்டலான்னு பார்க்குறான். எவனா எதனா பேசினான்னா அதே மாதிரி பேசிக்கிறான். வாழ்க்கை ஆரம்பிக்கணும். ஸ்பீக் யுவர் ஓன் லாங்குவேஜ். நீயாகவே இருக்கிறது தான் உன்னுடைய அடையாளம். நீ அடையாளங்களை உருவாக்காத. பைத்தியங்க அதுங்கெல்லாம். அதெல்லாம் பைத்தியம். வள்ளுவனுக்கு ஒரு அடையாளம் கிடையாது. இவங்க தான் வள்ளுவர்னா எப்படி இருப்பார் அப்படி இருப்பாருனாங்க. ஒருத்தர் பூணூல் போட்டு வரைஞ்சவொடனே துண்டை போட்டு முட்டாங்க. ஆமாம், பூணூல் போட்டால் ஜாதி ஏற்றத்தாழ்வு தெரியுன்ட்டு. ஆக்சுவலாக பூணூல் போட்டதுக்கு காரணம் பல காரணம் இருக்குது. சட்டி எத்துன்னு கட்டின்னு போவான் ஒருத்தர், சட்டை போடாமல் சட்டி எத்துன்னு கட்டின்னு போவான். ஏன்னா அந்த தெருவில் எச்ச துப்பக்கூடாது.
சட்டி நூலை கட்டி தான் அழகாக இருக்கும். மாரில் நூல் ஒன்றா எப்படி இருக்கான் பார்த்து அந்த பொம்பளைங்கெல்லாம் மதி மயங்கிடுவாளுங்க. இவங்கள பார்த்து பொறாமப்பட்டவனுங்களே நீங்கள் போடாதீங்க, நான் போட்டுப்பேன்னு போட்டுக்கணானுங்க. போட்டவன் யார்? குறிகாரனும் குப்பை எச்சம் துப்பக்கூடாதுன்னு ஒன்றும். இப்போ கூடல் போடணும் பெரிய ஆள் நினைக்கிறீங்க, யார் தப்பு? புரியுதா? இப்போ அடையாளம் பூணுலா குடும்பி வச்சுக்கிட்டா. ஐயோ, எங்கள் ஒரு தாத்தா எங்களுக்கு ஒரு கதை சொன்னார். உச்சிக்குடும்பின்னு பேரும் அவருக்கு. எங்கள் தாத்தாவுக்கு பேர் உச்சிக்குடும்பின்னு ஒரு தாத்தா இருந்துக்கிறார். எங்கள் அம்மா வழி தாத்தா உச்சிக்குடும்பி. அவர் குடும்பி வச்சுருப்பாராம். எதுடான்னா டாய்லெட்லாம் கழுவி கக்கூசெல்லாம் போவாங்கல்ல, போனால் அவர் தூக்கணும்ல, மேலே கையை பிடிச்சி தூக்குனா கையில் எல்லாம் ஆகிட்டு இருக்கோம்ல, ஆகி போயிட்டு இருக்கோம்ல, அதனால் கொண்டையை பிடிச்சி தூக்குவாங்களாம். இப்போ சொல்லி கொண்டை போட்டவங்களாம் பெரியால கக்கூசில் இருக்குன்னா அவர் தூக்கத்துக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ என் கொண்டை எதுக்கு போட்டுக்கிறேன்? நான் கக்கூஸ் கவுறது இல்லை, அது வேற விஷயம். எங்கள் தாத்தா உச்சி குடிமீன்றதுக்காக வச்சுக்கிறேன். இப்போ நீ நான் நினைக்கிறேன் புரியுதே இல்லை. இவங்களாம் உயர்வான அடையாளங்கள் நினச்சிக்கிறானுங்க. அடையாளங்கள் உயர்வான வகையில் அல்ல, நீங்கள் வாழ்கிற விதம் தான் உயர்வானதாக இருக்கணும். நல்லா புரிஞ்சு வச்சுங்க. உங்களை 10 பேர் 10 விதமாக அடையாளப்படுத்தலாம். சந்து பல்லுன்னு சொல்லலாம், கால் நொண்டின்னு சொல்லலாம், மூக்கு கோணிட்டு இருக்கோன்னு சொல்லலாம், கருப்பாக இருப்பாருன்னு சொல்லலாம், அசிங்கமாக இருப்பாருன்னு கூட அடையாளப்படுத்தலாம். அடையாளம் ஒரு விஷயம் இல்லை. என்ஜாய் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக வச்சுக்கிட்டு தான் உங்கள் வேலை. உங்கள் அடையாளம் எது என்றால் நீங்கள் கொண்டாட்டத்தின் உச்சம் கடவுளின் பிறப்பு. நீங்கள் யார்கிட்டேருந்து வந்துக்கிறீங்க? கடவுள்கிட்டேருந்து. உங்களை படைச்சி மகிழ்து எது? கடவுள். கடவுள் தான் என்ன பண்ணி வச்சுக்குது? ஆணும் பெண்ணுமா 2 பேர் உருவாக்கி 2 பேரும் சேருங்கடின்னு சொல்லி சேர விட்டு நம்மளை வெளியே வச்சுக்குது. நம்ம வெளியே வந்தோடனே என்ன பண்ணணும்? குச்சி கும்மாலாம் அடிக்கணும். எதுக்கு? கடவுளுக்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். எவனா என்ன சொன்னா நான் பார்த்துலாம் பாடக்கூடாது. சொந்தமாக சினிமா பாட்டே பாடலாம். கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டார். உனக்கு அல்வா நான் பிறந்தேன், எனக்கு அல்லவா நீ பிறந்தா. இப்பெல்லாம் யாரை பார்த்து பாடலாம்? ஆமாம், ஒன்றுமே சொல்ல முடியாது. எவ்வளோ என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா தான் சண்டைக்கு வந்துடுவாளுங்க. இல்லைன்னா எனக்கு சொத்தி எழுதி வையின்னுவா. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் கடவுள்கிட்ட என்ன இல்லை? கடவுள் பொசஸ் வர பண்ண மாட்டார். நீ எனக்கு மட்டும்தான்டா அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆனால் எவகிட்டனா பேசிட்டேன்னா நம்ம யாருக்குன்னா பேசிட்டு அப்படி பார்த்துருந்தா போதும், கிள்ளி விடுவா. பார்க்கக்கூடாது. அந்த குதிரில் அப்படி ஆடின்னு போகிறா ஒத்தி, மேலே கீழே ஆடுது, பார்க்காம இருக்க முடியா? பொண்டாட்டி என்ன பண்ணுவா? கிள்ளி விடுவா. இப்போ அடையாளம் எது நமக்கு? இப்படியே நல்லவனா இருக்குது. இந்த அடையாளங்களுக்காக ஏங்குற இந்த மனிதர்களை பார்த்தா பாவமாக இருக்கும். அதுவே உருவாயிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ எனக்குன்னு ஒரு அடையாளம் நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைங்களுக்கான அடையாளங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே பதிவாயிடுது. உங்கள் மனைவி பதிவாயிருக்கிறாங்க, உங்கள் கணவன் பதிவாயிருக்கிறான், உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு பதிவாயிருக்கிறாங்க. இது என் பெண் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களால். ஒரு செயல் செஞ்சாங்கன்னா இது எங்கள் அம்மா செஞ்ச சாம்பார், இது என் மனைவி செஞ்ச சாம்பார், உங்களால் சொல்ல முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணா, அடையாளம் ஒன்று என்ன பண்ண வேணா, அடையாளம் அது இஷ்டத்துக்கு உருவாயிடும். அடையாளம் என்ன ஆகிடும்? அது இஷ்டத்துக்கு உருவாயிடும். நீங்கள் அடையாளம்லாம் பற்றிக்கிறதுக்காகலாம் முயற்சி பண்ணி போராடி தோற்று போயிடாதீங்க. ஆமாம் நான் ஒரு இந்துன்னு அடையாளத்துக்கு ஒரு கோடு இப்படி போட்டோம்னா இன்னொரு கேள்வி பண்ணாங்க. நாமம் போட்டுன்னு வந்துட்டீங்க, பட்டையாம் போடல. நீங்கள் யோக கோடியில் கட்டிட்டீங்க, சிவயோகி என்ன பண்ணான்? பட்டை போடணுன்றான். ஏன் நெத்தி நான் என்ன போனேன்னு யார் முடிவு பண்ணான்? அவன் முடிவு பண்ணி கமெண்ட் எழுதுறான். ஒரு சிவயோகின்ற ஒரு பட்டை காணும், ஒரு கொட்டை காணும்ன்றான். ஒரு கொட்டை காணும் அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? ஐயோ, நம்ம சின்ன வயசுல பந்தாடும் போது இவன் கூட விளையாடினா பொழுது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதா? கொட்டைக்கானன்னா எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுகிறான் பார்த்தீங்களா? அடையாளங்களை திருப்தியார்கிட்ட நீங்கள் தேட வேண்டியதில்லை, அது அடையாளப்படும். பழகும்போது நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? அவங்கள அடையாளமாக்கிடுவீங்க. நீங்களும் அவங்களுக்கு அடையாளமாக ஆகிடுவீங்க. நீங்கள் அடையாளத்துக்காக வாழாதீங்க. ஒரு அடையாளமும் இல்லாமல் போனால் கூட தப்பு கிடையாது. ஒரு அடையாளமும் இல்லாமல் போனால் கூட வாழும்போதே கொண்டாடிடுங்க. இந்த கமெண்ட் எது உங்களுக்கு புரியுதே இல்லை. இந்த மனுஷன் எது அடையாளத்துக்கு ஏங்குறாருன்னு நினச்சிக்கிறானுங்க. சும்மா வந்த சத்சங்கத்தை என்ஜாய் பண்ண போக வந்துக்கிறேன். என்ன நான் முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு போய் நிம்மதியாக தூங்கிருச்சு. கமெண்ட் எதிர்த்து தான் வெறுப்பாயிருச்சு.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.